சதய நட்சத்திரக்காரங்க சொல்றாங்கல்ல, ஏக்கர் கணக்கில் போய் பேசுறாங்கன்னா ஏக்கர் கணக்கில் போய் பேசுவாங்க. சரியா பேசணும், அதாவது பொய்யை கூட உண்மை போல பேசக்கூடிய சாமர்த்தியசாலிங்கிறமல்ல, அது நம்ம சதய நட்சத்திரக்காரங்க தான். இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா செல்வம் சேர்த்து பணக்காரர் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்தே தீரும் அவங்களுக்கு. 10 பைசா 10 பைசாவா சேர்த்தியே நான் கோடீஸ்வரன் ஆயிட்டனுங்க அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி சதய நட்சத்திரக்காரங்க அதுல சாமர்த்தியசாலிக. தன் குடும்பத்தை எப்படி கட்டமைக்கணும், தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி கொண்டுட்டு போகணுங்கிறதுல முதன்மை இடம் கொடுக்கக்கூடியவங்க. தேவையில்லாம வளவலன்னு பேச மாட்டாங்க. பேசுனா அதுக்கு ஒரு பலன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சொல்லுவாங்க பழமொழி, பல்லாடுனா 10 பைசா கேட்கறான்டா இவன் அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி இவங்க ஏதாவது பேசணும்னா அதுல வருமானம் இருக்கணும், பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும், பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அப்படின்னா இந்த சதய நட்சத்திரக்காரங்க அப்படித்தான் பேசுவாங்க. என்னைக்குமே காரண காரியம் இல்லாம எந்த காரியத்திலையும் சதய நட்சத்திரக்காரங்க இறங்கவே மாட்டாங்க. பொதுவான குணபலன்களை தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ண. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்தி உங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.